ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க, மன்னிப்பு கேட்டுக்கோங்க, படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, கூட ஒரு 24 மணி நேரம் எடுத்துக்கோங்க, மன்னிப்பு கேட்டுக்கோங்க, படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு நம்ம தலைவன் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, வேணும்னா நீங்க என்ன தப்பா நினைச்சதுக்கு நான் வேணா உங்களை மன்னிச்சிடறேன்னு தக்கா பதில் சொல்லி இன்னைக்கு தக்கா இருக்காருன்னா நம்ம கமல் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நாளைக்கு ஜூன் 5 வேற மாதிரி படம் ரிலீஸ் ஆக போகுது. சும்மா வெறித்தனமான வெயிட்டிங்ல இருக்கும், நானும் மரணத்தனமான வெயிட்டிங்ல இருக்கேன். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, தக் லைஃப் படத்துல இருந்து தக்ஸ் ஆன் செட்டுங்க ஒரு வீடியோ வந்திருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். த்ரீ, டூ, ஒன். Music. Oh. Clarity. Ah. Ah. Okay. Behind the scenes. Ooh. Ooh. Ah. Oh. What? Ah. What? BGM. Ah. What? Ah. You. Listening tomorrow. என்னங்க மியூசிக் இது? இன்னொரு வாட்டி பார்க்கலாம், கண்டிப்பா விரித்தனமா இருக்க போகுது. 3, 2, 1. கேளு, சம்பவம் மியூசிக் எல்லாமே, லொகேஷன்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கு. இன்டர்நேஷனலுங்க மியூசிக். லைட்டிங்க பாருங்க, செட்டப் சூப்பரா இருக்கு, ஸ்டைலு தான் வேற மாதிரி. எஸ்டிஆர் என்ன பண்ண போறாருன்னே தெரியல. ஒரு வேற மாதிரி செட்டு. கமல் ஹாஸ். மனுஷன் என்னமா இருக்காரு? மியூசிக் இதை பார்க்கும் போதாங்க தெரியுது நம்ம எதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு. எஸ்டிஆர் ஒரு பக்கம், கமல் சாரு ஒரு மிகப்பெரிய ஜாமான் அவரு ஒரு பக்கம், ஏஆர் ரஹ்மான் தனியா நின்று சம்பவம் பண்ண போறாரு நினைக்கிறேன். மியூசிக் இது ஒன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு செட் மியூசிக் மாதிரி கொடுத்து வேற மாதிரி படத்துல எப்படி இருக்குன்னு தெரியலையே. முக்கியமான சீனுக்கு மட்டும் இந்த பிஜிஎம் வரட்டும், அதுலயும் அந்த ஃபுல் அந்த இன் பண்ணி வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இதுல மணிரத்னம் சார் வேற என்ன கிளாஸ் கிளாஸ் கிளாஸ், பக்கா கிளாஸா இருக்க போகுது.
இதே டீசர் விட்டுருக்கலாம் போல, அப்படி இருக்கு. நல்ல ஒரு லொக்கேஷனு, அந்த ஷாட் எல்லாமே சூப்பராக எடுத்தாங்க. கிளாரிட்டி வேற மாதிரி இருந்துச்சு. ஷாட் எல்லாமே சூப்பராக எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் டீமுக்கு. கண்டிப்பா படம் வேற மாதிரி இருக்க போது. நாளைக்கு படத்துல தியேட்டர்ல எப்படி இருக்க போறேன்னு தெரியல. ஏன்னா மியூசிக்காகவே நான் வந்து ஏஆர் மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்குங்க. சிசிவி அதெல்லாம் வந்து மியூசிக்காகவே, அதுவும் இந்த எஸ்டிஆர் என்ட்ரிலாம் ஒன்று வரும், வேற மாதிரி இருக்கும் மியூசிக்லாம். அதே மாதிரி லாஸ்ட் வந்து விஜய் சேதுபதி ஃபைட் சீன்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அது ஒரு 2.0 மாதிரி இருக்குது. கண்டிப்பா வேற மாதிரி இருக்க போகுது. கமல் சாரு ஜாம்பவான் தாங்க. லுக்கு வந்து இப்படி ஒரு லுக்கு, அந்த ஆசை இருக்கு. படம் மட்டும் செட் ஆயிடுச்சு. கதை அடிச்சுக்கவே முடியாது. 1000 கோடி அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது அப்படி ஒரு ஸ்கேலிங்கா இருக்க படம். கண்டிப்பா பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். நான் ஒரு 24 ஹவர்ஸ் தான் நான் வெயிட் பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய்.